ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரிஸோட தேர்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல சேயூ கிட்ட அந்த ரவுடி பையன் மோசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருந்தான். அதோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல திடீர்னு யாரோ இந்த ரவுடியோட காரை டேமேஜ் பண்ண அலாம் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. அவன் யார் அது அப்படின்னு வெளியே பார்க்க போறதுக்குள்ள சேயூவோட ஃப்ரெண்டு மூமு அங்க வந்துடுறா. சேயூ கையை பிடிச்சி இழுத்துட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. மூமு உடனே பார்த்து நீ ஓகே தானே அப்படின்னு கொஞ்சம் தூரமா வந்து கேட்க சேயூ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல நான் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறேன் அப்படின்னு. ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம ரெண்டு பேரும் இனிமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு. சியு வீட்டுக்கு வரா. வீட்டுல ஒரு பாட்டில் மாதிரி இருந்தது. அவங்க அக்கா கொடுத்திருந்தால சாக்லேட்டா, அந்த பாட்டில் எடுத்துட்டு அவங்க அக்காவோட சீடிய எவ்வளவு முடியுமோ ஒட்ட வச்சு அதுக்குள்ள போட்டிருக்கா. அந்த பாட்டிலுக்குள்ள பார்த்தா நம்ம சியு ஃபர்ஸ்ட் டைம் காதுல ஒரு தோடு போட்டு பார்த்தால அழகா இருக்குன்னு, அந்த தோடு கூட இருக்கு. அக்கா நமக்காக இதை வாங்கிட்டு வந்து வச்சிட்டு இருக்கா அப்படிங்கறத சியு ரியலைஸ் பண்றா. இங்க சியுவோட அப்பா ஹோட்டல்ல இந்த 3 ரவுடி பசங்களும் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காசு கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க அம்மாட்ட போயிட்டு 300 ரூபாய் பில்லுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. நீங்களே மீதி சில்லறைய வச்சுக்கோங்கன்னு. அது எப்படிங்க இவ்வளவு நான் வாங்குறது நமக்கு அம்மா காசு திரும்ப கொடுக்கறதுக்கு வர? என்னங்க அது? உங்க வீட்டுக்கு நான் வந்து மருமகனா வர போறேன், நான் இது கூட கொடுக்க மாட்டேனா? உங்க ரெண்டாவது பொண்ணை நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு இந்த ரவுடி பைய கேவலமா பேச ஆரம்பிக்கிறான். உன் காசு வேணா ஒண்ணு வேணாம், இங்கிருந்து போ அப்படின்னு அந்த அம்மா காசு தள்ளி விட்டுடுறாங்க. அதெல்லாம் காசு உங்களுக்கு தான், நான் அப்புறமா வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போக ஹோட்டல்ல இருக்கவங்க எல்லாம் எங்க ரவுடிங்க வந்துட்டு போயிட்டு இருந்தா அங்க எப்படிங்க நிம்மதியா சாப்பிட முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இல்லங்க தெரியாம வந்துட்டாங்க, இனிமே வரமாட்டாங்க, நீங்க இன்னைக்கு சாப்பாடுக்கு காசே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அங்க சியுவோட அப்பா வந்து சொல்லிடுறாரு. ரெண்டு பேருமா சேர்ந்து அடுத்து வேலை எல்லாம் முடிச்சுட்டு ஹோட்டல்ல க்ளோஸ் பண்றாங்க. சியுவோட அம்மா, நம்ம பொண்ணு இனிமே இங்க வேலைக்கு வர்றது கரெக்டா இருக்காது, அதனால நம்ம என்ன பண்ணலாம், வேலைக்கு வேற யாரையாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம், அது வரைய பிரச்சனையே இல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்க இருந்து கிளம்ப இருக்கிற செலவுல இப்ப வேலைக்கு வேற ஆள் தேடணுமே அவங்க அப்பாவும் போயிட்டு இருக்காரு. சியு வீட்டுல செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு அவ பாட்டுக்கு அமைதியா அவ வேலையை பார்த்துட்டு இருக்கா. அந்த மொட்டை மாடியில அவளோட கார்னர் இருக்கும்ல, அந்த இடத்துல இருந்து தண்ணி ஊத்திட்டு இருக்கும் போது அந்த வீடை அவ மறுபடியும் பாக்குறா. அந்த வீடு பார்க்கும் போதுல அவளுக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்கு, இங்க யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குறுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறா. யாரோ அங்க ஒரு பையன் இருக்கான். வந்துட்டு அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். ஆனா அவன் முகம் சரியாவே தெரியல. சியு கிளம்பி நேரா வீட்டுக்கு போறா. பார்த்தா வீட்டுல ஒரு தூரத்து சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி வந்துட்டு இருக்கா. அவங்க அம்மா சியுவையும் அவன் தம்பியையும் பார்த்து, இந்த பொண்ணு இருக்கால நம்ம தூரத்து சொந்தக்கார பொண்ணு, உன் அத்தை பொண்ணு தாண்டி, இனிமே நம்ம கிட்டதான் வேலை பார்க்க போறா. இவ சிட்டில வேலை பார்த்துட்டு இருந்தா, அவ கம்பெனி திடீர்னு க்ளோஸ் ஆயிடுச்சான். சோ நம்ம கூட இனிமே வேலை பார்க்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சியு உடனே அப்படியாக்கா, ஓகேக்கா அப்படின்னு சொல்லிடுறா. இன்னைக்கு மட்டும் சோஃபால படுத்துக்கோமா, நாளைக்கு இன்னொரு ரூமை கிளீன் பண்ணி தரேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா கிட்ட அடுத்து சியு நேரா வந்து என்னம்மா பண்றீங்கன்னு கேட்க, இந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப வந்து கொஞ்சம் கிளாமரா இருக்கு, இதெல்லாம் இனிமே போடாதுன்னு சொல்ல, அம்மா என் எல்லா ட்ரெஸ்ஸையும் நீ தூக்கி போடுற, அதுக்கப்புறமா எனக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் மட்டும் தான் இருக்கும்னு சொல்ல, அதை இப்போதைக்கு போட்டுக்க, மத்ததெல்லாம் வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சியுவை காப்பாத்துறேன்னு அவங்க அம்மா அவளை ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சியு நேரா அந்த சொந்தக்கார பொண்ணு வந்திருக்கால, அத்தை பொண்ணு, அவகிட்ட போய் பேசிட்டு இருக்கா. 5 வருஷம் பாரு வேலை பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு அதுக்கும் மேல என்னால வந்து வேலை பார்க்க முடியாம போயிடுச்சு, இங்க வந்துட்டேன்னு சொல்ல, உங்க கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சு தானே அப்படின்னு சியு கேக்குறா. அட ஆமால, ஆமா அதை மறந்துட்டேன், என் கம்பெனி கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. சியுக்கு டவுட் வருது, கம்பெனியே க்ளோஸ் ஆகல போல, வேணும்னே ஹோட்டல்ல வேலை பார்க்கறதுக்கு ஆளுங்களை கூட்டு வந்திருக்காங்கிறது சியுக்கு நல்லாவே தெரியுது. சியு அடுத்த நாள் கிளாஸ்க்கு போறா. அங்க டெஸ்க்ல ஏதோ ஒரு பொக்கே மாதிரி இருக்கு, கூடவே ஒரு லெட்டரும் இருக்கு. செல்லக்குட்டி, வெயில் காலம் வந்து முடிஞ்சிருச்சு, அதனால நல்லா திக்கா ட்ரெஸ் போட்டு வாமா, நீ குளிர்ல வாடினா என் மனசு வாடுது இல்ல அப்படின்னு அந்த ரவுடி பையன் அமுச்சு வச்சிட்டு இருக்கான். நிஜமாவே உன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு மத்தவங்க எல்லாம் கேட்க, சியு வேகமா போய் பொக்கேவை தூக்கி குப்பையில போட்டுடுறா, இந்த பதிலுமே சொல்லாம. அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சதும் தலை தெரிச்சிட்டு மாத்து வழியில ஓடிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஆப்போசிட் கடையில ஜூஸ் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா நம்ம மிங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இவளுக்கு என்ன ஆச்சு, தலை தெரிச்சிட்டு ஓடுறாளேன்னு ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. மிங்குக்கு புரியுது, சியு பயந்துட்டு தான் கிளம்பி ஓடுறா, எங்க அந்த ரவுடி பையன் கண்ணில் பட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. சியு பாட்டுக்கு பயந்து மாத்து வழியில குறுக்கு வழியில அப்படின்னு போயிட்டு இருக்கும் போது அப்பயும் யாரோ பக்கத்துல வர மாதிரி இருக்கு. சியு பயந்து திரும்பி பார்த்தா அங்க நம்ம மிங்க தான் நிக்கிறான். சியுக்கு இப்பதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நம்ம 2 பேர் தான் வந்திருக்கோம், வேற யாரும் இல்ல, எதுக்கு இந்த மொழி முழிக்கிற அப்படின்னு மிங்கு கேட்க, நீ அவன் வீடு இந்த பக்கம் இல்ல, எதுக்கு இங்கிட்டு வர அப்படின்னு சியு கேக்குறா. என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிங்க சியு கூடயே வந்துட்டு இருக்கான். 2 பேரும் ஒன்னா நடக்கிறாங்க. சியுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. வீடு வந்துருது. ஆப்போசிட் ரோடு வழியா மிங்கு கிளம்பிடுறான். சியு நேரா வீட்டுக்குள்ள வரா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம சியுவோட தம்பி குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். உடனே சியு கூப்பிட்டு, இங்க பாருடா, அம்மா அப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கண்ணா பின்னான்னு செலவு பண்றதை முதல்ல நிறுத்து. அது மட்டும் இல்லாம அக்கா ஒரு தடவை வந்து ஸ்கூல்ல புள்ளி பண்றாங்கன்னு கோச்சிட்டு வீட்டுக்கு வந்தாளா, அதுல வந்து உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியாதேன்னு சொல்ல, நான் இருக்கும் போதுதான் அக்கா வந்தா, அம்மா அப்பா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு ஜின்னு ஒரு குட்டி வயசு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஜின் அதுல ரொம்ப குட்டியோண்டு பையனா இருக்கான். அவங்க அக்கா வீட்டு வாசல்லே வந்து உட்காந்துட்டு இருக்கா.
ஜின்னு கூடயே நேரா வீட்டுக்குள்ள போயிடுறா பெய்யு. அவங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் என்ன ரொம்ப புள்ளி பண்றாங்க, இதுக்கு மேல அந்த ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, படிக்காட்டி கூட பரவாயில்ல, நான் உங்க கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப நீ வந்து கிளம்பி வந்துட்டேன்னு வச்சுக்கேன், ரொம்ப அவமானம் ஆயிரும், இந்த வருஷத்தை முடிச்சுட்டு நீ வந்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு, உனக்கு அதான் வந்து வேற வழியே இல்ல, நீ எப்படியாவது இந்த வருஷம் படிப்பை முடிச்சே ஆகணும், யார் தான் கஷ்டப்படல, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க புரியுதாமா அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பாவும் நீ காலேஜ் போயிட்டனா எல்லாமே சரியாயிரும், நீ போய் படி அப்படின்னு சொல்றாரு. பெய்யு ரூம்ல வந்து சுத்தி பாக்குறா. சியுவோட ரூம்ல அவ அழகா டான்ஸ் ஆடுற மாதிரி குட்டி டிராயிங்க வரைஞ்சு வச்சிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு பெய்யுக்கு சியு மேல சந்தோஷமா இருக்கு. அங்கிருந்து நேரா கிளம்பிடுறா. இத பத்தி யோசிச்சதுமே நம்ம சியு சொல்லிட்டு இருக்கா, அம்மாவும் அப்பாவும் மனுஷங்களே இல்ல, அவ ஹெல்ப் கேட்டு வந்து கூட ஹெல்ப் பண்ணலையா, நான் போய் நேர்ல போய் கேட்டு வரேன் பாரு அப்படின்னு அங்க வந்து கிளம்பி போயிடுறா. ஆனா இங்க ஹோட்டல் கேட்கிற நிலைமையில இல்ல, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இந்த ரவுடி பையன் மறுபடியும் வந்து அங்க இருக்கிற இடத்தையே ரணகலம் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஆளுங்கெல்லாம் பக்கத்து டேபிள் எல்லாம் உடைச்சு போட்டுட்டு இருக்காங்க. சோ ஊரே வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்குது. அம்மா அப்பாவும் கை கட்டி பாவமா நிக்கிறாங்க. உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, ஏன் பண்ணி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு இந்த ரவுடி பையன் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறான். எங்க அது சின்ன பொண்ணுங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, அவதான் என்ன கூப்பிட்டா, அவதான் என்ன தேடிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்ல, உடனே அவங்க அம்மா அப்பெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஆதாரத்தை காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுடி பையன் எந்திரிக்க ஆரம்பிக்க, சியு ஒரு பக்கெட் நிறைய தண்ணி கொண்டு வந்து அவன் மேல ஊத்தி விட்டுறா. சியுவை அட்டாக் பண்றதுக்கு இந்த ரவுடி பையன் கிளம்பி போயிட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து போலீஸ் வர சத்தம் கேக்குது. ரவுடி பையன் பயந்துட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். சியு கிட்ட அவங்க அம்மா உண்மையை சொல்லு, நீதான் அவனை கூப்பிட்டியா, எதுக்காக அப்படி பண்ண அப்படின்னு கேட்க, அக்கா சாவுல எனக்கு ஏதோ மர்மம் இருக்க மாதிரி தோணுது, அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் நிறைய பேரை தேடினேன், இவன் அவ்வளவு கேவலமான ஒரு ஆளா இருப்பான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சியு சொல்லிக்கிட்டு இருக்க. அறிவு இருக்கா இல்லையா உனக்கு, நீயும் உன் தலையில மண்ணை வாரி போட்டுட்டு இருக்க, என்ன காரியம் பண்ணி வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அக்கா ஹெல்ப் தேடி ஓடி வந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாம வந்தவளை மறுபடியும் துரத்தி விட்டுட்டு, என்கிட்ட நீங்க இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கும் அப்படின்னு நம்ம சியு கேட்டு அங்க இருந்து போயிடுறா. அவங்க அம்மா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க, சியு நேரா கிளம்பி வெளியே ஓடிட்டு இருக்கா. அவங்க அக்கா வந்துட்டு திருப்பி ஊருக்கு கிளம்பி போகும்போது சியுவை பார்த்து, இதுக்கு மேல என் பக்கத்துல வராத, என்ன பார்த்தாலே தெரியாத மாதிரி போயிரு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. அதை பத்தி யோசிச்சு பார்க்க இவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நேரா அப்படியே ஸ்கூலோட அந்த பிராக்டிஸ் கிரவுண்ட் இருக்கு, அங்க வந்துடுறா. அங்க மோமோ டான்சரா இருக்கா போல, அவ பாட்டுக்கு ஆடிட்டு இருக்க. இவ ஆடுறத பாக்கிறதுக்கு சியுக்கு அப்படியே பெய்யும் ஞாபகம் வருது. அந்த மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு மோமோ திரும்பி பார்க்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. பசங்க எல்லாம் உட்காந்து கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. மிங்கு மட்டும் தனியா உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு மோமோ வந்துட்டு, உங்க அப்பாக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அங்கிள் தான் என் அம்மாவை காப்பாத்துறதுக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் பண்ணாரு, அதனால அவர் பிறந்த நாளைக்கு நான் போய் கேக் கொடுக்க முடியும், ஆனா எனக்கு இன்னைக்கு கிளாஸ் இருக்கதால நீ போய் கொடுத்துட்டு வந்துடும் ஒரு குட்டியோண்டு கேக் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கா. நம்ம மிங்கு கொடுக்கலான்னு போறான். ஆனா அவங்க அப்பா ஒரு முக்கியமான சர்ஜரிக்கு சீரியஸா போயிட்டு இருக்காரு. அங்க வர அந்த நர்ஸ் லேடி இருப்பாங்கல்ல, ஒரு முக்கியமான எமர்ஜென்சிப்பா, இப்ப வந்துடுவாரு உங்க அப்பா, நீ ரூம்ல வெயிட் பண்ணு அப்படின்னு பின்னாடியே ஓடுறாங்க. உடனே நம்ம மிங்கோ சரின்னு உள்ள போய் உட்காடுறான். உள்ள போய் அவங்க அப்பா சீட்ல உட்காந்துட்டு பக்கத்துல இருக்க புக் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்க. அந்த புக்ல ஒரு போட்டோ ஒண்ணு இருக்கு. இந்த நர்ஸும் அவங்க அப்பாவும் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல. இந்த ரெண்டு பேரும் தோல்ல கைய போட்டுட்டு இருக்க ஒரு போட்டோ. இத பார்த்ததும் ஏன்டா இங்க வந்தோம் அப்படின்னு மிங்குக்கு தோணிடுது. உங்க பையன் வந்துட்டு இருக்கான், சீக்கிரமா உங்க பையனை போய் பாருங்க அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்றாங்க. மிங்கோட அப்பா உள்ள வராரு. பார்த்தா அந்த இடத்துல குப்பை தொட்டியில குட்டி கேக் ஒண்ணு இருக்கு. அந்த புக்ல வெளியே போட்டோ பாதி எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. இத பார்த்துட்டு அவன் கிளம்பி போயிருக்கான் அப்படிங்கிறது அவங்க அப்பாக்கு நல்லாவே தெரியுது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மேல ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்கு அவங்க அப்பாக்கு. இங்க அந்த அத்தை பொண்ணு துணி எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. ஜியு உடனே வந்து அவகிட்ட பேசும்போது அத்தை பொண்ணு சொல்றா, உங்க பெரியமா மன வளர்ச்சி சரியில்லாம வீட்டுல இருந்தாங்கல்ல, அவங்க இறந்து போயிட்டாங்களாம். அவங்க ஏற்கனவே இந்த ஃபயர்ல பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க சரியாவே ஆகலையா, ஒரு வேலையா இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கு அப்புறமாவது அங்க நிம்மதியா இருப்பாங்க. ரொம்ப அழகான படிச்ச பொண்ணு, நம்ம கிராமத்துல வந்து கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்ல, உடனே சியு கேக்குறா, அவளை படிச்ச பொண்ணையே நம்ம கிராமத்துல வந்து இருந்தாங்க அப்படின்னு. அவங்க தம்பிக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு வரதட்சணை பணம் வரும்ல, அதுக்காக அக்காவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாம். ஏதோ ஒரு மாப்பிள்ள கிடைச்சா போதும்ட்டு கிராமத்துக்கு தள்ளி விட்டாங்களா அப்படின்னு சொல்ல, பாவம் இல்ல, பெய்யு கூட ஒரு வேலை வந்து இந்த மாதிரி பிரஷர்லாம் இல்லைன்னா நல்லா ஜாலியா இருந்திருப்பா அப்படின்னு சியு சொல்ல ஆரம்பிக்கிறா. சியு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்புறா. பார்த்தா அவங்க ஹோட்டல்ல வாசல்லையே பெய்யுவோட அம்மா அப்பா, பெய்யு ஒரு கேவலமானவ, அவ வந்து ஒரு மட்டமான தொழில் பண்ணவ அப்படின்னு இந்த ரவுடி பையன் எழுதி வச்சிட்டு போயிருக்கான். அம்மா அப்பாவும் வந்து பெயிண்ட் எல்லாம் அழிச்சிட்டு இருக்காங்க. சியு அதை பார்த்துட்டா அவளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நேரா ஸ்கூல்ல பேக வச்சுட்டு போயிட்டு அவ ஆள் காணாம போயிட, உள்ள மிங்கு வரான். எங்க இவ பேக் இருக்க, ஆளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேடி ஓடி போயிடுறான். உடனே இந்த மிங்கோட இந்த ரசிக பொண்ணுங்களுக்குலாம் செம்ம கடுப்பா எரிச்சலா இருந்துட்டு இருக்கு. மிங்கு ஒவ்வொரு இடமா தேடிட்டு ஒரு வழியா கிரவுண்டு கிட்ட சியுவை கண்டுபிடிச்சிடுறான். இங்க
என்ன பண்ற அப்படின்னு கேட்டே போய் பக்கத்துல உட்கார சியூ சொல்லிட்டு இருக்கா, என் அக்கா இதை விட ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருப்பால, எனக்கே மனசு நொந்து போய் பிஞ்சு போன மாதிரி இருக்கு. ஆனா என் அக்காக்கெல்லாம் வந்துட்டு வெறுத்து இருக்கும், என்னை விட 100 மடங்கு 1000 மடங்கு வெறுத்து இருக்கும். என்ன தப்பு பண்ணாலும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாயிட்டு, என் அக்காவை வந்துட்டு இப்படி என் நிலைமைக்கு ஆளாயிட்டா, அவ காலானதுக்கு இப்ப வரை தண்டனை கிடைச்சிட்டு தான் இருக்கு. ஆனா அவள இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன் எங்கேயோ சந்தோஷமா இருப்பான்ல அப்படின்னு சியூ அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. போய் கிளாஸ் கவனிக்க ஆரம்பிக்கிறா. அடுத்து மிங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏதோ ஒரு கேம் வேற ஒண்ணு இருக்கான். அந்த கேம்ல கலந்துக்கிறதுக்காக போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ஒரு ஆளு, சியூ யாருமா இங்க, உன்னை தேடி யாரும் இங்க வந்திருக்காங்க, ஸ்கூல் கேட்டுக்கிட்ட வெயிட் பண்றாங்கன்னு சொல்ல சியூக்கு அதை கேட்டதுமே பயம் ஆயிருது. கிளாஸ்ல இங்க இந்த நர்ஸ் லேடி இருக்காங்கல்ல, அவங்களோட அம்மா அப்பா வந்திருக்காங்க. நர்ஸ் லேடி நம்ம மிங்கோட அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக பேரண்ட்ஸை கூட்டு வந்திருக்காங்க போல ஒரு ஹோட்டல்ல. ஏமா உன்னை பத்தி அவருக்கு கவலையே இல்லையா, என்ன நான் வந்திருக்கேன் தெரிஞ்சும் வராமலே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்டுட்டு, உனக்கும் அவருக்கும் வயசு வித்தியாசம் எவ்வளவு இருக்கு, பரவாயில்ல நாங்க ஒத்துக்கிட்டோம், கல்யாணம் இன்னும் இல்ல நாளைக்கு இல்ல உள்ள லேட் பண்ணிட்டே இருந்தா எப்படின்னு கேட்க, வந்துருவார்ப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு நர்ஸ் லேடி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க சியூ வெளியே போனா இந்த ரவுடி பாய் தான் அங்க நின்னுட்டு இருக்கான். செல்லக்குட்டி வந்துட்டியா, இங்க பாரு உன் அக்கா தான் செத்து போயிட்டா, இதுக்கு மேல நீயும் நானும் தான் ஜோடி அப்படின்னு இவன் மறுபடியும் பேச ஆரம்பிக்க, என் அக்காவை இவ்வளவு கேவலமா நீ ட்ரீட் பண்ணிருக்கல அப்படின்னு சியூ கத்த ஆரம்பிக்கிறா. ஓ உனக்கு பொறாம வந்துச்சு, பொசிசிவ் வந்துருச்சு சொந்த அக்காட்டியே, இனிமே பாரு நீயும் நானும் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் உளர ஆரம்பிச்சுட்டு மேல கை வைக்க ஆரம்பிக்கிறான். சியூ ஒரு குட்டி நைஃப் ஏற்கனவே எடுத்து பாக்கெட்ல போட்டு வச்சிருந்திருக்கா போல, அந்த நைஃப் எடுத்து ஒரே குத்துறதுக்கு போயிடுறா. ரத்தம்லாம் கீழே சொட்ட ஆரம்பிக்குது. அப்பதான் பார்த்தா சியூ கையை ஓங்கும் போது மிங்க அங்க வந்து அந்த கத்திய கையில பிடிச்சிருக்கான். அவன் கையில இருந்துதான் ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ரவுடி பையன் மேல மட்டும் பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும், சியூவோட பேரு கேவலமாயிருக்கும்ல. அதான் அவங்க ஓடி வந்துடுறான். ரவுடி பையன் பாக்குறான், சரி இங்க இருந்து கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம மிங்க சியூ தலையில அவனோட கோட்டு ஒண்ணு மாட்டி விட்டுட்டு, எதுக்கும் பயப்படாத நான் இருக்கேன், கவலைப்படாத அப்படின்னு அவன் தோல் மேல அங்க இருந்து கையை போட்டு தரன்னு கூட்டு போயிட்டு இருக்கான். மத்த எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு, அதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு அமைதியா கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க மிங்கோட அப்பாவும் சரி இந்த நர்ஸ் லேடியோட பேரண்ட்ஸ் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்புறாரு. அப்பன்னு பார்த்து மிங்கோட ஸ்கூல்ல இருந்து போன் போயிருது, உடனே வாங்க அப்படின்னு. அதே மாதிரி சியூவோட அம்மா வந்துடுறாங்க. பிரின்சிபல் பார்த்துட்டு என்னமா நடந்துட்டு இருக்கு, ஒரு பையனுக்கு அடிபட்டு இருக்கு உங்க பொண்ணால, நாங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு விசாரிக்கிறோம், அந்த ரவுடி பசங்களையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு இருக்கோம், இதெல்லாம் சரிப்படாதுமா அப்படின்னு சொல்ல, மிங்கோடனே எனக்கு அடிபட்டதுக்கும் இந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் கேம் விளையாடும் போது நான் கீழே விழுந்து என் கையை பேத்துக்கிட்டேன் கல்லுல பட்டு, வேற ஒண்ணும் இந்த சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்ல, உடனே மிங்கோட அப்பா பாக்குறாரு, அதான் என் பையனே சம்பந்தம் இல்லைன்னு சொல்றானே, அப்புறம் இந்த பொண்ணை தண்டிக்கிறதுல எனக்கு எந்த அர்த்தமும் இருக்க மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம சியோட அக்கா பெய்யோவை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அவளை பத்தி எப்பெல்லாம் ஸ்கூல்ல பேசுறாங்கன்னு, முதல்ல நான் ஒரு டாக்டரா அதை பத்தி ஒரு அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது முக்கியம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சியோட அம்மா கிட்ட அந்த ஸ்கூல் டீச்சர் வந்துட்டு, உங்க பொண்ணை வீட்டுக்கு போய் திட்டாதீங்க, அவளே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, போயிட்டு வாமா அப்படின்னு சொல்ல, சியோவை தரன்னு புடிச்சு இழுத்துட்டு அவங்க அம்மா அங்கிருந்து கூட்டு போறாங்க. அதுவே பயங்கரமா அவளை 4 அடி அடிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம மிங்க வீட்டுக்கு கூட்டு வந்து அவங்க அப்பா கையில கட்டு போட்டு மருந்து போட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து அந்த நர்ஸ் போன் பண்ணிட்டே இருக்காங்க. இவரை எடுக்க வேண்டியதானே அப்படின்னு மிங்க கேட்க, பரவாயில்ல இது ஒன்னும் இம்பார்ட்டன்ட் இல்ல, நான் அப்புறம் பாத்துக்கிறேன், போய் உனக்கு சமையல் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு மிங்கோட அப்பா அங்கிருந்து கிளம்பி கிச்சனுக்கு போயிடுறாரு. இங்க சியூ வீட்டுல வெயிட் பண்ணிருக்கா. அப்போ ஜின்னு வந்து பேச ஆரம்பிக்கிறான், அக்கா எப்படிக்கா உன்னை காப்பாத்துறதுக்கு மிங்கே வந்தாரு, அவருக்குலாம் எவ்வளவு ஃபேன்ஸ் தெரியுமாங்க கிளாஸ்ல இருக்காங்க, நீ பெரிய ஆள் தான்க்கா அப்படின்னு சொல்ல, இங்க எதுவும் ஒழுங்கு மரியாதையா போயிடு அப்படின்னு சியூ துரத்தி விட்டுட்டு இருக்கா. மிங்க பத்தி நினைக்கும் போது அவளுக்கே ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தோண ஆரம்பிக்குது. இங்க மிங்க மறுபடியும் வெளியே வரா, சாப்பிடறதுக்கு ரெடி ஆயிட்டு அவங்க அப்பா கிச்சனுக்குள்ள போய் அடுத்த திங்ஸா எடுத்து வைக்கிறாரு. அப்போ போன் வருது. உடனே அப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க மிங்க கிட்ட, உங்க வீட்டுல ஏதோ வந்து நிறைய சீடி எல்லாம் இருக்கான், அதை கொடுக்கறதுக்காக உங்க அப்பா கூப்பிட்டு இருந்தாரு, எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்க, பார்த்தா ஒரு பாக்ஸ்ல எல்லா சீடியும் இருக்கு, இது எல்லாமே அவங்க அம்மா வச்சிருந்தது போல. மிங்க பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட, இப்பதான் புரியுது, அடுத்து வரப்போற பொம்பளைக்கு ரூம் ரெடி பண்றீங்க, எங்க அம்மா ரூம காலி பண்றீங்கல்ல, ஒன்னும் தேவையில்ல நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சாப்பிடாம இந்த சீடி எல்லாம் எடுத்துட்டு அங்க வந்து கோச்சிட்டு கிளம்பி போயிடுறான். கரெக்டா மறுபடியும் நம்ம சியூ துணி காய போடுறதுக்கு வரா. அந்த ஆப்போசிட் வீடு செக் பண்ணுவால, அந்த வீட்டுல ஒரு பையன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. இங்க சியூவோட அம்மா தூங்காம விடிய விடிய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா என்னமாச்சு ஏன் தூங்காம இருக்கேன்னு கேட்க, இந்த சியூ பெய்யூ அப்படின்னு யூல முடிகிற மாதிரி பிள்ளைங்களுக்கு பேர் வச்சா பொம்பளை பிள்ளைங்களுக்கு ராசி இல்லையா, பேசாம பிள்ளைக்கு பேரை மாத்திடலாமான்னு கேட்க, முட்டாள்தனமா யோசிக்காத, போய் தூங்க, அதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாதுன்னு அவங்க அப்பா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த நர்ஸ் கிட்ட மிங்கோட அப்பா அடுத்த நாள் பேச ஆரம்பிக்க, உங்களுக்கு என்ன விட உங்க பையன் தானே முக்கியம், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க வேலையை பாருங்க அப்படின்னு இவ்வளவு வர கோச்சிட்டு கிளம்பி போயிடுறா. நம்ம சியூக்கு வந்து ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கா. மிங்கோ வந்து கிளாஸ்ல உட்காடுறான். மத்த பசங்க எல்லாம் பார்த்துட்டு, அது இந்த பொம்பளை பிள்ளைங்க ஃபேன்ஸ் எல்லாம் இருக்குங்கல்ல, அதுங்க பார்த்துட்டு ஒழுங்கு மரியாதையா மிங்க கிட்ட மன்னிப்பு கேள்றி, ஒன்னால தான் அவனுக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கண்ணாப்பி தான் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சியூ வாயை மூடிட்டே உட்காந்துட்டு இருக்கா. எதை பத்தியும் கண்டுக்காம மிங்க திரும்பி கூட அவ பாக்கல. அன்னைக்கு ஈவினிங் மறுபடியும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. கரெக்டா
கரெக்டா அப்பன்னு பார்த்தா அவன் மேல யாரும் தலையில குப்பையை கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. மோமு வந்துடுறா. இவளுக்கு இதேதான் வேலை, நீ வாடி போலாம் அப்படின்னு சியுவை அவ கூட்டு போக ஆரம்பிக்கிறா. மோமு சியு கிட்ட அந்த பொண்ணுங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் டீச்சர் கிட்ட, அவங்க பாத்துக்குவாங்க கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஸ்டுடியோக்கு கூட்டு வரா. உனக்கு நான் கொஞ்சமா டான்ஸ் ஆட கத்து கொடுக்கவா அப்படின்னு மோமு சின்ன சின்ன ஸ்டெப் எல்லாம் கத்து கொடுக்க சியுக்கு அப்படியே அவளோட அக்காவை பாக்குற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சியு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. நீ வேணா எங்க டீம்ல வந்து சேர்ந்துக்கிறியா அப்படின்னு மோமோ கேட்க, கொஞ்சம் எனக்கு டைம் வேணும் யோசிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சியு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஏன்னா அவங்க அம்மா சும்மாவே பேயாட்டம் ஆடுவாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவ இதுல டான்ஸ்ல வேற சேர்ந்துட்டா கேட்கவே தேவையில்ல. சியு மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு டெலிவரி பண்ற ஆப்ஷன் வருது. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஏன்னா ஒரு வீடை பார்த்துட்டே இருப்பால மாடியில இருந்து, அந்த வீட்டுக்கு தான் டெலிவரி பண்ணுமா. போக கை மட்டும் வழக்கம் போல நீட்டி டெலிவரி வாங்குது. ஒரு ஆஃபர் இருக்கு, அதை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சியு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கதவை திறந்துடுறா. பார்த்தா மிங்கு டக்குன்னு கையில் அடிபட்டு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டு இருந்துட்டு இருக்கான். இது நீதானா அப்படின்னு சியு வீட்டுக்குள்ள போறா. வீடா இல்ல குப்பை தொட்டியா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு படு கேவலமா வீடு இருக்கு. என்ன இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு சியு கேட்க, இப்ப மட்டும் வந்து நல்லா பல்ல காட்டி பேச ஆரம்பிக்காத, ஸ்கூல்ல என்ன பார்த்து எவ்வளவு சீன் போட்ட அப்படின்னு மிங்கு கேட்டுட்டு இருக்கான். அதுவா தெரியாம அப்படி பண்ணிட்டேன், சாரிடா, நான் வந்து சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சியு சொல்றா. சாரி சொன்னா பத்தாது, வீடு கொஞ்சம் குப்பையா இருக்கு, வேணா கிளீன் பண்ணி கொடுக்குறியா, உன் சாரியை ஏத்துக்கிறேன் அப்படின்னு மிங்கு சொல்ல, அவ்வளவுதானே அப்படின்னு நம்ம சியு சீரியஸா வீட கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறா. உட்கார்ந்த இடத்துல இருந்தே மிங்கு நல்லா வேலையை வாங்க ஆரம்பிக்கிறான். கையில வேற அடிபட்டு இருக்கு, இதை எடுத்து வை அதை எடுத்து வைன்னு சியு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். சியு அமைதியா கிளீன் பண்ணிட்டு அங்க பாஸ்கெட்ல ஒரு லேடியோட போட்டோ இருக்கு, மிங்கோட அம்மா போட்டோ போல. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்க மிங்கு பக்கத்துல வந்துட்டு, கண்டதை நோண்டி பாப்பியா, உன்னை உள்ள விடதே தப்பு, வெளியே போ அப்படின்னு கத்தி வைக்கிறான். சியு கோச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி வெளியே போயிடுறா. மிங்குக்கு அப்படின்னா சோகமா இருக்கு. அடுத்த நாள் சியு கிட்ட ஸ்கூல்ல பார்த்துட்டு ஹாய்னு பல்ல காட்ட ஆரம்பிக்க அவ கண்டுக்காம போயிடுறா. அடுத்து ரன்னிங் ஓடும் போது வேணும்னே சியு பக்கத்துல வந்துட்டு, தெரியாம பண்ணிட்டமா மன்னிச்சுக்கோ, சாரி, புரியுதா, உன் லெட்டர் உனக்கு ஒண்ணு வேணும்ல, அந்த மரம் ஒண்ணு வெளியே இருக்குமே அந்த இடத்துக்கு வந்துட்டு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிங்க அங்கிருந்து ஓடி போயிடுறான். மிங்க அந்த மரத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சியு அங்க வந்துடுறா. லெட்டர் கொடு, கைன்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் எழுதுனா அதை கொடு அப்படின்னு சொல்ல, கையோ காலோ அந்த லெட்டர் என்கிட்ட தான் இருக்கு, நீ கொஞ்சம் மரத்துல ஏறி உட்காரு அப்ப கொடுக்குறேன் அப்படின்னு மிங்க இவளே கலாய்க்க ஆரம்பிக்கிறான். சியு மேல ஏறி உட்கார்றா. எப்பயாவது கொடுத்து தொலை அப்படின்னு. கொஞ்சம் முதல்ல கண்ணை மூட. அந்த மரத்துல பறவை கத்துற சத்தம், சூரிய ஒளி இலையை தாண்டி நம்ம கிட்ட வர சத்தம், காத்து சத்தம் எல்லாமே கேக்குதா அப்படின்னு கேட்க, ரொம்ப நல்லதா இருக்குன்னு சியு சொல்லிட்டு இருக்கா. சாரி, நான் கொஞ்சம் ஓவரா கத்திட்டேன், அப்படி கத்திருக்க கூடாதான், இதனோட சீக்ரெட் பிளேஸ், எங்க அம்மா என்ன ஒரு தடவை கூட்டு வந்தாங்க, இந்த இடத்தோட கதை வேற யாருக்கும் தெரியாது, ஒட்ட மட்டும் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன், புரியுதா, நான் பிறந்ததே தப்பு, என் கதை பத்தி உனக்கு தெரியாதுல்ல, நீ மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறதா வச்சு நினைச்சிட்டு இருக்காத, வீக்னஸ் உனக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காத, எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சியுவை மிங்கு பாக்குறான். மிங்க பார்த்து சியு சிரிக்க ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. சியு கிட்ட அந்த கை எழுதின லெட்டரை கொடுத்துட்டு, வேகமா இங்க பாரு, அவனுக்கு நீ பதில் போட போறியா, கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோ, அப்புறம் படிப்பெல்லாம் தேவையில்லாம டிஸ்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னு மிங்கு கொஞ்சம் பொசசிவ்னஸ்ல சொல்ல, நான் லெட்டர் கூட ரிப்ளை பண்ண போறது கிடையாது அப்படின்னு சியு சொல்றா. மிங்கு சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்புறான். சியு நேரா ரூமுக்கு வரா. கரெக்டா அந்த லெட்டர் எடுத்து டிராக்குள்ள வைக்கிறதுக்குள்ள அவங்க அம்மா வந்துடுறாங்க. மா, கதவை தட்டிட்டு வர மாட்டியாமா அப்படின்னு கேட்க, நாளைக்கு காலை நம்ம கொஞ்சம் வெளியே போகணும், ரெடியா இரு, ஸ்கூல் லீவுன்னு தூங்காத அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. சியு ஹோம் ஒர்க் பார்க்க ஆரம்பிக்கிறா. நம்ம சியு அடுத்த நாள் காலை அவங்க அம்மா கூட போக, எதுக்குமா ஊருக்கு போறோம் என்னன்னு கேட்க, இந்த பேர் உனக்கு ராசி இல்ல, உன் பேரை மாத்துறதுக்காக நம்ம ஊருக்கு போய் ரெஜிஸ்டர்ட்ட பேச போறோம்னு சொல்ல, மா முட்டாளா நீ, இத்தனை வருஷமா நான் படிச்சுட்டேன், பேர்லாம் மாத்த வேணாம் அப்படின்னு சியு கத்திட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. அவங்க அம்மா அவளை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. உடனே அங்க கூட்டம் கூடிடுது. யாருமா நீனு, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய கடத்திட்டு போறதுக்காக வந்திருக்கியா, அடுத்த பிள்ளைய இழுக்கிறியா அப்படின்னு சியுவோட அம்மாவையே பிடிச்சி திட்ட ஆரம்பிக்க, சியு எங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லாம அப்படி இப்படி நிக்கிற அழுத்தக்காரி மாதிரி. அவங்க அம்மாக்கு இன்னும் கடுப்பா இருக்கு. அவங்க அம்மாவை போட்டு எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க. சியுவும் அம்மா ஒரு வழியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க அப்பா வந்துடுறாரு. ஏடி உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், உடனே நான் என்ன பண்றேன்னு பாருன்னு அவங்க அம்மா கத்த ஆரம்பிக்க, உடனே சியு பாத்துட்டு இருக்கா. நீ அம்மா மாதிரி முதல்ல பிஹேவ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ முதல்ல என்ன மதிச்சியா, என் பேச்சு கேட்காம என் பேரை மாத்துறதுக்கு போற அப்படின்னு நம்ம சியு கேட்க, உடனே நான் மதிக்கணுமா அப்படின்னு அவங்க அம்மா கண்ணா பின்னா திட்டிட்டு இருக்காங்க. சியு வெளியே போயிடுறா. அவங்க அம்மாவை உட்கார வச்சுட்டு அவங்க அப்பா, அவ பேரை அவ கேட்காம யாராவது மாத்துவாங்களா, அவ்வளவு பெரிய பிள்ளை, உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்க, அவங்க அம்மா அங்க உள்ள அவங்க அப்பாட்ட கண்ணா பின்னான்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. என் பொண்ணு பெரிய பொண்ணு அவங்க அம்மா அப்பா கூட அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன், அவங்க தான் எங்களுக்கு யாருமே இல்ல, உன் பிள்ளைய கூட நான் வளர்த்துக்கிறேன்ட்டு என்கிட்ட இருந்து இழுத்துட்டு போய் அவங்க வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்லைன்னா அவ சின்ன பிள்ளையா இருக்கும் போதே என்கிட்ட கொடுத்துருக்கணும்ல, பாதி படிப்புல திடீர்னு அவளை கொடுத்தா அவ எப்படி இங்க வந்து படிப்பா, எப்படி அவளுக்கு ஸ்கூல்ல இடம் கிடைக்கும், அதனால நான் அவளை விட்டு வச்சேன், அது தப்பா போச்சு, என் பிள்ளைய நானே பார்த்து இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கதறி கதறி எழுதிட்டு இருக்காங்க. வெளியே சியு விட்டு தம்பி ஜின்னு வந்து உட்காடுறான். நீ பேரை தான் மாத்திக்கலாம்ல, உன் பேர் கொஞ்சம் சுமாரா தானே இருக்குன்னு கேட்க, உன்னை சியு பாக்குறா. உன் வாய் மூடு அப்படின்னு முறைக்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் ஸ்கூல்ல எல்லாரும் ஆள் ஆளுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பிரேக் வேற வர டைம்
ஆயிடுச்சான். எல்லாமே சம்மர் பிரேக்குக்கு போயிட்டு வர போறீங்க, இல்ல நல்லா படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் ஒர்க்லாம் டீச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. சியு நேரா கிளம்புறா. அப்ப இந்த மான்சா அப்படின்னு சொல்லிட்டு பெய்யோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருந்தால, அவ வந்திருக்கா. நான் நிறைய தேடி பார்த்தேன், எனக்கு இது ஒரே ஒரு க்ளூ மட்டும் தான் கிடைச்சது அப்படின்னு ஒரு குட்டி பாக்ஸ் ஒண்ணு கொடுக்க, அதுல பார்த்தா சியுவோட அக்காவும் பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியல அந்த பையனை எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கு. ஆனா அந்த பையனோட முகம் ஃபுல்லா அப்படியே வந்து பெண்ணை வச்சு கிறுக்கப்பட்டிருக்கு. சோ யாரோட முகம் அப்படின்னு சியுவுக்கு தெரியல. அதை வாங்கி சியு பார்த்துட்டே அமைதியா அங்க இருந்து கிளம்புறா. ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த பெரியப்பா பையனுக்கு வேற கல்யாணம் இருக்குல்ல, அதுவும் லீவ் வேற விட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. பஸ் வேற பிரேக் டவுன் ஆயிடுது. ஒரு 5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் கீழே இறங்கிடுறாரு. குளிர்ல யாரு 5 கிலோமீட்டர் நடக்குது, கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க அப்பா எல்லாருமே முக்காவாசிக்காரங்க அந்த பஸ்ல அப்படியே உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டே போயிடலான்னு ஒரு வழியா எல்லாரும் கிளம்புறாங்க. தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீடெல்லாம் டெக்கரேட்லாம் பண்ணிருக்கு. இந்த தாத்தா பாட்டிக்கு பையன் தான் முக்கியம் போல, ஆம்பளை பிள்ளைங்க தான் பொண்ணுங்களை கண்டுக்கிறதே இல்ல. ரொம்ப குளிருன்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு வேகமா சூப் ஊத்தி கொடுக்க, பாட்டி எனக்கும் குளிருது அப்படின்னு சியு கேக்குறா. அதெல்லாம் நீலாம் வெயிட் பண்ணலாம், சும்மா கடை அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு செல்லம், இங்க பாரு நம்ம வீட்டுக்கு நீ தான் பெருமை சேர்க்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு ஜின்ன பேசுறாங்க. இவ கல்யாணம் நாளைக்கு வேற வீட்டுக்கு போறவ, அவெல்லாம் யாராவது கண்டுக்குவாங்களா அப்படின்னு மறுபடியும் சியுவை பத்தி பாட்டியும் பெரியமாவும் கேவலமா பேச, நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலான் இருக்கேன். சியு அங்க இருந்து கிளம்பிடுறா. அந்த இறந்து போன பெரியமா ரூம பாக்குறா. அவளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அத பத்தி யோசிக்காம நேரா உள்ள போயிட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.